ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான கரண்ட் பர்சன் ஃபீலிங், அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீடிங்குள்ளே பார்க்கலாமா? உங்களோட நோ கான்டாக்டில் இருக்கிறவங்கக்கான ரீடிங் பேஷன்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவு கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் கோவமாக வேறு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏதோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களோட பர்சனோட. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நீங்கள் பண்ண தப்புலேருந்து அது டாலரேட் பண்ண முடியாமல் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு இது ஓகேவா வேண்டாமா. ஐ திங்க் யுவர் பர்சன் நீட்ஸ் சம் டைம் டு திங்க் அபவுட் இட். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை பார்த்தா திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையினால தான் நீங்கள் சம் ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எடுக்கிற டெசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெசிஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பாங்க. ஓகே, வாட் இஸ் அ கரண்ட் பர்சன்? ஐ திங்க் உங்கள் பர்சன் பொசிட்டிவ்னஸ் இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் நீங்கள் எதுவும் ஒர்க் பிஸியில் அவங்கள்ட்ட சரியாக பேசாதனால தான் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அவங்க உங்கள் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் கரண்ட் பர்சன் சீக்கிரம் உங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து பார்ப்போம். உங்கள் பர்சன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களாவது கால் பண்ணுவீங்களா அப்படின்ற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரீடிங் பொருந்தும். நீங்கள் கால் பண்ணுவீங்களான்னு ஒரு மனவேதனையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ண தப்பை உணர்ந்து நீங்கள் அவங்கள கூல் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டாரட்டில் பார்க்கலாம். கரண்ட் ஃபீலிங் இதான் உங்களோட பர்சனோட. பார்ப்போம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி உங்கள் பர்சன் ஒரு ரிச்சான பர்சன் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் எல்லாமே பர்ஃபெக்ஷனை பார்ப்பாங்க. உங்கள் பர்சன் நீங்கள் ஏதாவது டைமில் கால் பண்ணலாம் கூட அவங்களுக்கு கோவம் வந்துடும், அந்த மாதிரி தெரியுது. பட்டு இந்த பிரச்சனைக்குரிய காரணம் மோஸ்ட்லி ஒரு தேர்ட் பர்சனால தான் மாதிரி தெரியுது. இந்த தேர்ட் பர்சனால தான் ஒரு சில பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க.
இங்கே ஒரு சில பர்சன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்களோட வந்து பேசுவாங்க. அவங்க பர்சன் வந்து ஸ்டில் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. என்னடா கால் பண்ணுவோமா, வேணாமா, பேசலாமா அப்படின்ற ஒரு திங்கிங்கோட தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்த்தா திங்க் பண்ணிட்டு, இது நம்ம பண்ணுறது ரைட்டா, நீங்கள் பண்ணுறது ரைட்டா அப்படின்னு ஒரு திங்கிங்கோடய இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் அந்த தேர்ட் பர்சனை விட்டுட்டு, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், விட்டுட்டு உங்கள் பர்சனை கால் பண்ணி பேசுறதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் பர்சன் வந்து அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்காங்க. சி பேஜ் ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சன் கரண்ட்லி வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா, இல்லை பேசுவீங்களா, பேச மாட்டிங்களான்ற திங்கிங்கோடு இருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக முடிவு எடுத்துட்டு அவங்க பேசலாம். அவங்க பேசுனா கூட கொஞ்சம் பொறுமையாக போங்க. அப்போ தான் வந்து உங்கள் லைஃபுக்கும் அவங்க லைஃபுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து அவங்க தூங்குறது கூட கிடையாது. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபுல் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. இது நம்ம பேசாமல் இருக்கலாமா, வேண்டாமா, உங்கள்கிட்ட பேசலாமான்னு உங்கள் பர்சன் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க. திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மணி ரிலேட்டடாகவே கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் ஒர்க்குனால தான் வந்து உங்கள்கிட்ட கூட பேசாமல் இருந்திருக்கலாம். அதனாலேயே வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வந்திருக்கலாம். அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங் இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ஐ திங்க் உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்க உங்கள்கிட்ட பேசாதனால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் இன்னுமே அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு ஒரு கோவத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்குள்ளேயே ஒரு ரவுண்டை போட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இதில் 2 பேருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் வந்து பிரேக்கப் ஆகாமல் கன்டினியூ பண்ண முடியும். இது 2 பேர் கையிலையுமே இருக்குது. ஏன்னா இது 2 பேருமே ஒத்து போகணும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 பேரும் ஒத்து போகிறது, மனசு ஒத்து போனால் தான் வந்து எந்த பிரச்சனையும் வந்தாலுமே லைஃப் லாங்காக நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான். இங்கே என்னென்னா நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரியே தெரியுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் லைஃப்பில் ரன் பண்ண முடியும். இது வந்து இந்த ரீடிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கும் இந்த ரீடிங் பொருந்தும். ஆனால் உங்கள் பர்சன் வந்து ஏகப்பட்ட ப்ரேயரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேர்ந்துடணும் அப்படின்றது உங்கள் பர்சனோட ப்ரேயரே அதான்.
ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க போல இருக்கு. அடிக்கடி கோயில் கூட போகிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களோட சேர்ந்துருன்னு தான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து 2 பேரோட கோபம், 2 பேரோட பிடிவாதம், அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கான காரணம். இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். திருப்பியும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு சில பேருக்கு ரெசொனேட் ஆகும், ரெசொனேட் ஆகாமலும் இருக்கலாம். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் லவ்வர்ஸுக்குமே பொருந்தும், நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.